இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மருந்தாகும் சில உணவு வகைகள். தினமும் நம்ம 5 விதமான பழங்களையும் சில காய்கறிகளையும் உணவாக நம்ம எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமும் அழகும் எப்பவுமே நம்மளுக்கிட்ட இருக்கும். தினமும் ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் குடிப்பதால உடல் இரத்த அழுத்தம், கொழுப்பு, நச்சுத்தன்மை என பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். மனநல கோளாறு மற்றும் மூளை நரம்புகளில் பாதிப்பு உள்ளவங்க தினமும் உணவுல தர்பூசணி துண்டுகளை அவசியம் சேர்க்க வேண்டும். மன அழுத்தம், பயம் போன்ற பாதிப்புகளை தவிர்க்கும் விட்டமின் B6 தர்பூசணில அதிகம் இருக்கு. அதே மாதிரி ஆப்பிள் தோல்ல பெக்டின் என்ற வேதிப்பொருள் கணிசமா இருக்கிறதுனால தோலோடு சாப்பிட வேண்டும். பெக்டின் நம்ம உடல்ல இருக்கிற நச்சுக்களை நீக்குவதில் திறமை வாய்ந்தது. அதே மாதிரி பூண்டு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வெகுவாக அதிகரிக்கும். வெள்ளை அணுக்கள் அதிகம் உற்பத்தி ஆவதோடு கேன்சர் செல்களை உருவாகாமலே அது தடுக்கும். அடுத்தது சிவப்பணு உற்பத்திக்கு புடலங்காய், பீட்ரூட், முருங்கைக்கீரை, அவரை, பச்சை நிற காய்கறிகள், உளுந்து, துவரை, கம்பு, சோளம், கேழ்வரகு, பசலைக்கீரை போன்றவற்றை நம்ம அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பச்சை பயிர், மோர், உளுந்தவடை, பனங்கற்கண்டு, வெங்காயம், சுரைக்காய், நெல்லிக்காய், வெந்தயக்கீரை, மாதுளம்பழம், நாவற்பழம், கோவைக்காய், இளநீர் போன்றவற்றை நம்ம சாப்பிட்றதுனால உடலின் அதிகப்படியான சூட்டை அது தணிக்குமா. அதே மாதிரி சுண்டைக்காயை உணவுல சேர்த்தால் நாக்கு பூச்சி தொல்லை, வயிற்று பூச்சி தொல்லை ஓடியே போயிருமா. அந்த அளவுக்கு சக்தி சுண்டைக்காயில இருக்காம். அதே மாதிரி வெங்காயம், பூண்டு, சிறுகீரை, வேப்பிலை, மிளகு, மஞ்சள், சீரகம், கருப்பட்டி, வெல்லம், சுண்டைக்காய் வற்றல், செவ்விளநீர், அரைக்கீரை, எலும்பிச்சை போன்றவை உடல்ல உள்ள நச்சுத்தன்மையை நீக்கும் உணவுகள். அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையை துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா மூல நோய் தனியும். இந்த கீரையின் தைலத்தை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா கண் நோய்கள் வரவே வராது. சமையலுக்கு கைக்குத்தல் அரிசியை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. கைக்குத்தல் அரிசியில நார் சத்துக்கள் அவ்வளோ இருக்கு. அதே மாதிரி பப்பாளி பழங்கள் மிகவும் சக்தி மிகுந்தவை. வாரம் ஒரு முறை பப்பாளி பழம் வாங்கி சாப்பிடுவது கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிக நாட்கள் உணவு ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அப்படி வைக்கப்பட்ட உணவுகளில் சத்துக்கள் குறைந்து விடுவதோடு உடல் ஆரோக்கியத்துக்கும் அது தீங்க ஏற்படுத்தும். தினசரி சிறு துண்டு பைனாப்பிளை தேனில் ஊற வச்சு அந்த தேனை 2 வாரம் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்குமா. பலமான விருந்து காரணமாக ஜீரண கோளாறுகள் ஏற்பட்டுச்சுன்னா புதினா, தேன், எலும்பிச்சை சாறு ஆகியவற்றில் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா போதும், கல்லும் கரைந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அப்படியே அது கரைஞ்சு போயிடுமா. கேன்சர் செல்களை தகர்க்கும் சக்தி திராட்சையின் தோலில் தான் இருக்காம். அதே மாதிரி திராட்சை கொட்டையிலிருந்து பெறப்படும் மருந்து பொருட்கள் வைரஸ் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் தூண்டுகிறதாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.